கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதரனை சகோதரியே, இந்த அருமையான நாளிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுத நாளிலே உங்களுக்கு அந்த உயிர்த்தெழுதின் ஆசீர்வாதங்களை கூறுகின்றேன். தேவனுடைய அந்த உயிர்த்தெழுதின் வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாள் உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்ற நாள், உம்முடைய உயிர்த்தெழுத நாள் தகப்பனே. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு மரித்த அந்த 3வது நாளே நீ உயிரோடு எழுந்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறையுண்டோ நீ சொல் மனமே, எனக்கென்ன கூரை உண்டோ நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். பின்னோலகுயர்ந்தோ உன்னதம் சீரந்தோர், பின்னோலகுயர்ந்தோ உன்னதம் சீரந்தோர். மித்திரனே சுபபத்திரம் அருளும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. ஆமாண்டவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு, எனக்கு என்ன குறை உண்டு? குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த நாளிலே, உயிர்த்தெழுந்த இந்த நாளில் நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக உண்டாக்கப்படுகின்ற கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதங்கள் என்ன? இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் வசனம் 5-6. லூக்கா 24:5-6. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு
தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் நீங்க தேடுகிறது என்ன? அவர் இங்கு இல்லை, உயிரோடு இருக்கின்றார். அல்லேலூயா. பெண்கள் இயேசுவின் கல்லறைக்கு வருவதற்கு முன்பதாகவே தேவ தூதர்கள் என்ன செய்தார்களாம்? அந்த கல்லை புரட்டி வைத்திருந்தார்களாம். தேவ தூதர்கள் அந்த கல்லை புரட்டி வைத்திருந்தார்களாம். கல்லை தள்ளுவதற்கு முன்பதாக, அவர்கள் புரட்டுவதற்கு முன்பதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்து விட்டார். இவர்கள் ஏன் அந்த கல்லை புரட்டி வைத்தார்கள் என்று பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் கல்லை புரட்டி வைத்ததுக்கு காரணம் என்ன? வெளியிலிருந்து வருபவர்கள் அங்கு உள்ளே சென்று பார்க்க வேண்டும், அப்போது இயேசு அங்கு இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த கல்லை என்ன செய்தார்களாம்? புரட்டி வைத்திருந்தார்களாம். இயேசுவின் உடலானது கல்லறையிலே இல்லை, கல்லறையிலே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் பாடுபட்ட பின்பு, அப்போஸ்தலர் 1:3, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாகவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களே அவர்களோடு கூட பேசி, அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்கள் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை எப்படி செய்தார்? உயிரோடு இருக்கிறவர்களை காண்பித்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அப்படி என்றால் தம்முடனே கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்கள், அவர்கள் அநேக நாள் அவர்களுக்கு அநேக முறை தரிசனமானார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். அல்லேலூயா. அவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தார்களாம்? அவருக்கு சாட்சியா இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்கல அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இதற்கு நாங்கள் எல்லோருமே எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அல்லேலூயா. பரிசுத்தமானவர், பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நீங்கள் மறுதலித்து அவரை கொலை பாதகனாக மாற்றி அவரை கொலை செய்து விட்டீர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் பாருங்கள், அந்த பர்னபாவை என்ன செய்கின்றோம்? பரபாசை வந்து, இந்த பரபாசை நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இவரை நாம் என்ன செய்தோம்? கொலை செய்து விட்டோம். இவரை கொலை செய்து விட்டோம். ஆனால் பாருங்கள், இந்த ஜீவாதிபதியை நீங்கள் நாம் என்ன செய்கிறோம்? கொலை செய்தவர்களாக காணப்படும். நாம் அவர்கள் அங்கு இருக்க ஜன கூட்டங்கள் என்ன செய்தார்கள்? உங்களுக்கு யார் வேண்டும்? பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா என்று சொன்னால், கொலை பாதகனாக இருந்த அந்த பரபாசை விடுதலை செய்துவிட்டு இயேசுவை என்ன செய்தார்கள்? கொலை செய்தார்கள். இயேசுவை கொலை செய்தார்கள். அவரை தேவன் என்ன செய்தார்? மரித்தோரிலிருந்து இந்த நாளிலே எழுப்பினார். அவர் எழுந்து அருளினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? முதலாவது குறிப்பு, இயேசு உயிர்த்தெழுதலினால் நமக்கு என்ன உண்டானது? ரட்சிப்பு உண்டானது. அவர் உயிர்த்தெழுதலினால் நமக்கு ரட்சிப்பு உண்டானது. வாசிப்போம். 1 பேதுரு நாம் 21ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை எடுக்கும் பொழுது அதனுடைய 21, 22 வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 3, 21, 22. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது, அதற்கு ஒப்பான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதாயிராமல், மாம்ச அழுக்கை நீக்குகிறதாயிராமல், தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் தேவனை பற்றும் நல் மனசாட்சி உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் என்ன செய்கிறது? ரட்சிக்கிறது. 22ஆம் வசனம், அவர் பரலோகத்திற்கு போய், அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு சென்று தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் இருக்கின்றார். தேவதூதர்கள் மூலமாக அவருக்கு அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு என்ன செய்தலாம்? கீழ்ப்பட்டிருந்தது. அதிகாரங்கள் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருந்தது. நமக்கு முன்னோடியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்கு முன்னோடியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
மெல்கி தேசத்தின் முறைமையின்படியே நித்திய பிரதான ஆசாரியார் நமக்காக அந்த திரைக்குள் அவர் பிரவேசித்து இருக்கிறார் என்று சொல்லி சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் மனுஷனால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த மெய்யான கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. உயிரோடு எழுத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். என் சத்திய வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவுபடுத்துகிறது, மேலும் தமது மூலமாய், வேதம் என்ன சொல்ல பாருங்கள், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களை முற்றும் அவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். நம்மை முற்றிலும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை முற்றிலுமாக என்ன செய்கிறார்? அவர் மீட்கிறவர். முற்றிலுமாக அவர் மீட்கிறார். நமது நீதி, நமது வாழ்க்கை, நம்முடைய நற்செயல்கள், நம்முடைய தான தர்மங்கள், இவைகளை நான் எல்லாம் செய்வதனால் நான் ரட்சிக்கப்படுவேன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கலாம். இல்லை, தவறு. நாம் என்னத்தான் உதவி செய்தாலும், எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்தாலும், எத்தனை பேருக்கு சாப்பாடு நான் போட்டேன், இவ்வளவு செய்தேன் என்று சொன்னாலும், அதை செய்வதனால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று நாம் நினைக்கவே கூடாது. ரட்சிப்பு அது கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதன் அடிப்படையில் ரட்சிப்பு வருவதும் கிடையாது. ஆனால் வேதத்தில் பாருங்கள், இயேசு ரட்சகர் மீது நாம் வைக்கின்ற மெய்யான விசுவாசம் தான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய விசுவாசத்திலும் நம்முடைய செயல்களிலும் நாம் அதை காண்பிக்காவிட்டால் நம்முடைய விசுவாசமானது எப்படி இருக்குமா? செத்ததுக்கு சமம், செத்து போன ஒரு உயிருக்கு சமமா இருக்கிறது என்று. ஆனால் வேதத்தில் பாருங்கள், நீங்கள் வாசித்து பாருங்கள், யாக்கோபு நிருபத்தை எடுக்கும் பொழுது அதனுடைய 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 24, 26 வாசிங்கள். யாக்கோபு 24, 2, 24, 26. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல, கிரியையினாலும் நீதிமான்களாக்கப்படுகிறார் என்று நீங்கள் காண்கிறீர்களா? அடுத்த வசனம், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு நிருபத்திலே வாசிக்கின்றோம். ரட்சிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் செயல்களிலும் மாற்றங்கள் காணப்படும் என்று சொல்லி நமக்கு சத்திய வேதம், தேவனுடைய உண்மையான வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 9 அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். எபிரேயர் 9:24. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால், அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமானபடியினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரவேசியாகும்படி பிரவேசித்து இருக்கிறார். அப்படி என்றால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். நம் எல்லோருக்கும் தெரியும். அவரே இப்போது எழுந்தும் இருக்கிறார். நமக்காக மரித்தவர், நமக்காக 3வது நாள் இன்று அவர் உயிரோடு எழுந்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காகவும் பரிந்து பேசுகிறவராயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களை என்ன செய்யலாம்? உமக்கு பாதப்படி கீழாக்கி போடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அவருடைய வலது பக்கத்திலே அமர்ந்தவராய் இருந்து நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. தாவீதின் வம்சத்திலே வந்த இந்த கிறிஸ்து பிதா என்ன செய்கின்றார்? ஆண்டவர் ஆக்குகின்றார். பிதாவானவர் ஆண்டவர் ஆக்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். இதற்காக பதிலையும் அவர் என்ன செய்கிறார்? பேதுரு மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை 25ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். அதன் பிறகு 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து தேவன் அவருடைய மரண உபாதின் கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு கூடாது இருந்தது. 34 வாசிங்கள். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று உமது சத்துருக்களை நான் பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என் வலது பாரத்தில் உட்காரு என்று. 36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்து இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள் என்றான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் யாவருமே நிச்சயமாக அறிவார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. பாருங்கள், கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். அவர் தான் நம்முடைய யார் ஒருவர் சொந்த இரட்சகராக இவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமது உள்ளத்தில் இருக்கின்ற ஆண்டவர் உள்ளத்தில் வாசம் செய்வேன் என்று சொன்ன வெளிப்படுத்தல் 3:20 யார் கதவை தட்டுகிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் நாம் 3:20 வாசிக்கும் போது, நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அந்த வீட்டுக்குள் வாசம் செய்வேன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. என் தேவன் அனுதினமும் நம்முடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அந்த கதவை திறக்கிறீர்கள்? என் ஆண்டவர் என்னோடு கூட வாசம் செய்ய வேண்டும். அவர் உயிரோடு இருக்கிறவர். என்று உயிரோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா சொல்றார், நீ எல்லா வேலையும் செய். என்னுடைய வேலை பிதாவான சொல்லுகின்றார், என்னுடைய எல்லா வேலையும் நீ செய்து முடித்து விட்டாய், ஆகையினால் என்னுடைய வலது பாரத்திலே உட்கார்ந்து நீ என்ன செய்? இலை பாறுதல் பண்ணு என்று சொல்லுகின்றார். வலது பாரத்தில் உட்கார்ந்து இலை பாறுதல் செய். ஹல்லேலூயா. இந்த வலது பாரத்தில் உட்கார்ந்து மட்டுமல்ல, இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு இயேசுவின் ரத்தம் சகலத்தையும் நீக்கும், சகலத்தையும் குணமாக்கும், சகலத்தையும் உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அப்ப வேதத்துல வாசிக்கும் போது ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை குறித்து என்னிடம் என்ன செய்கின்றார்? அவர் பரிந்து பேசுகிறவராய் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லி பிதாவானவர் சொல்லுகின்றார். நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார். நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இருக்கின்றார். பிதாவோட வலது பாரத்திலே அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருக்களை நான் என்ன செய்வேன்? நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீர் அமர்ந்து இளைப்பாறும். என்னுடைய வலது பாரசத்திலே அமர்ந்து இளைப்பாறும். சத்துருக்களை நான் ஒரு பாதப்படிக்கீழாக்கப்படும். நான் என்ன பக்கத்தில் அமர்ந்து இளைப்பாறும் என்று சொல்லி உயிரோடு இருக்கிற என் தேவன் என்றைக்கும் நேற்றும் இன்றும் மாறாதவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கூட அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாவற்றும் சகலத்தையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய தேவனாய் இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. யாவற்றையும் ஒரு பாதப்படி கீழாக்கி போட வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் மார்க் 16ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வீட்டிலே வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. உயிர் தெழுதினாலும் உண்டான ஆசீர்வாதம் என்ன? முதலாவது ஆசீர்வாதம், நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு என்ன? உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துவினால் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு அந்த ரூபகர உண்மை என்பது உண்டாக்கப்படுகிறது. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டு, மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லி இது ரூபகரமாக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது. வாசிப்போ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
நீங்கள் அதனுடைய 12ஆம் வசனத்தில் இருந்து அதனுடைய 22ஆம் வசனத்தை வரைக்கும் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 12 1 கொரிந்தியர் 15 12 இருந்து 22 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்கள். இப்பொழுது 12ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்கள் சிலர் எப்படி சொல்லலாம்? அதனுடைய 17ஆம் வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். உங்களுடைய விசுவாசம் வீணாக இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இன்னும் நீங்கள் உங்களுடைய பாவங்களில் இருப்பீர்கள் என்று சத்திய வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஹல்லேலூயா. அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்கு எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ளே எல்லோரும் என்ன செய்வார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை என்ன செய்கிறோம்? சந்தேகிக்கிறோம். இன்றைக்கு நாம் அவர் உயிரோடு இருக்கிறாரா, அது உண்மைதானா என்று சொல்லி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சந்தேகிக்கிறவர்கள் போதகர்மாரும் உண்டு, வேத வல்லுநர்களும் உண்டு, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் உண்டு. இது உண்மைதானா என்று சொல்லி போதிக்கிறவர்களே அப்படி கேட்கிறார்கள். கிறிஸ்து உயிரோடு இருந்திருக்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு மிக வேதனையாக தான் இருக்கிறது. அவர் உயிருள்ள தேவன், உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பாடலை பாடம், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு சொல் மகனே மகளே என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு எனது பாவங்களை மன்னித்து விட்டார். எனக்கு அவர் என்ன செய்தார்? என்னுடைய பாவங்களுக்காக அவர் சாபமாக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். இன்று என் ராஜாவாக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காக நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் சாட்சிகளாய் இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். மாற்றங்கள் காணப்பட்டு வருகிறது. இந்த கொரோனா வந்த பிறகு பார்ப்பீர்கள் என்றால் குறைஞ்சது இப்பொழுது கூட 1 வருடத்துக்காக முடிந்து விட்டது. ஆனாலும் இந்த 1 வருட காலங்களிலே தேவனை அறியாத மக்கள், கடமைக்கென்று ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள், வேதத்தையே கையில் எடுக்காதவர்கள், இல்லையா, சடங்காச்சாரத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எத்தனையோ பேர் சத்திய வேதம் சொல்வது போல 2 நாளாகமம் 7:14 படி தன்னை தாழ்த்தி என்ன செய்திருக்கிறார்கள்? இயேசுவினிடத்திலே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அநேகர் ரட்சிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். இன்னும் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இவ்வளவு நாட்களாக என்னுடைய நாட்களை கழித்து விட்டேனே, தவறான காரியங்களை செய்து விட்டேனே என்று சொல்லி அநேகர் சொல்வது, ஒரு லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதுமாக. அல்லேலூயா. பாருங்கள், இவர்கள் யாவருமே சாட்சிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் பெயரால் நமக்கு என்ன கிடைக்கிறது? நோயிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. நமக்கு எதிராக செய்யப்பட்ட பில்லி சூட கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமம் சொல்லும் பொழுது. அவருடைய நாமம் இனிமையான நாமம். அவருடைய நாமம் வெற்றி உள்ள நாமம். அவருடைய நாமம் எல்லோரும் இதயத்திலும் ஜீவிக்கிற நாமம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9:10 வாசிங்கள். ரோமர் 10:9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாருங்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ரட்சிக்கப்படாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 10:9 வாசிக்கின்றோம். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும், நாவிலே அறிக்கை செய்ய வேண்டும்.
இதைத்தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். இந்த சத்திய வேதம் நம்ம செவிகளிலே பாய வேண்டும், இருதய பலகையிலே எழுதப்பட வேண்டும். நம்முடைய நாவினாலே அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். நாவினாலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். மரித்தோரை அவர் உயிரோடு எழுப்புகிறார் என்று நம்பப்படாத காரியம் என நீங்க அதை நம்புகிறது என்ன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மரித்தோரை அவர் எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலை குறித்து தைரியமாக பவுலினுடைய வாழ்க்கையிலே சொல்வதற்கு அது ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார். அது ஒரு முக்கியமாக காணப்பட்டது. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்கிறதில்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த வேத வசனத்துடைய அர்த்தம் என்ன? அவர் என்ன செய்கிறார்? அவர் குருடரின் கண்களை நானும் குருடர் கண்களை திறக்கவும் அவருடைய நாமத்தை சொல்லி கட்டுண்டவர்களே அவருடைய கட்டுகள் அறுக்கப்படவும் சாபத்தில் இருப்பவர்கள் விடுதலையாக்கப்படவும் முடியும் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையில் இருப்பவர்களை கூட உங்களால் விடுவிக்க முடியும் என்றால் பாவ சிறையிலே இருப்பவர்களை நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நீ விடுவிக்கப்படுவாய் என்று விசுவாசத்தோடு நீ சொல்வாய் என்றால் நிச்சயம் என் ஆண்டவர் விடுவிக்குவார். அல்லேலூயா. வியாதிகள் குணமாகும். பாருங்கள், யாக்கோபின் கோத்திரத்தை எழுப்பவும் அவர் தயாரா இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலரை காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது நல்லது. வேதம் சொல்லுகிறது. நீ எனக்கு தாசனாய் இருப்பது ஒருவேளை அற்பமான காரியமா இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். நீ பூமியின் கடைசி பரிந்தும் என்னுடைய ரட்சிப்பாகும்படி. அதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர். இங்கு வாசிக்கும் பொழுது பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பாகும்படி உம்மை நான் என்ன செய்கிறேன்? ஜாதிகளுக்கு ஒளியாய் வைப்பேன் என்று சொன்னார். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கின்றோம், இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒளியாய் இருங்கள், உப்பாய் இருங்கள் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் அதிகாரம், உங்களுடைய இருதயங்களை நீங்கள் தேற்றி, 2 தெசலோனிக்கேயர் 2:17, உங்கள் இருதயங்களை நீங்கள் தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நல் கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்மை ஸ்திரப்படுத்துவது மட்டுமல்ல, நம்மை பலப்படுத்துவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்ப உங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. வேதத்தில் வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களிலும் வாசமாயிருக்கிறார். தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே இந்த உயிர்த்தெழுதலினால் உண்டான ஆசீர்வாதம் என்ன? முதலாவது ரட்சிக்கப்படப்படுகின்றோம். இரண்டாவது, மரணத்திலிருந்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்று இன்றைக்கு அது ரூபகமாக ஆக்கப்பட்டிருக்கிறது.
அல்லேலூயா. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகையானது நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் மேகங்களில் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதுமே கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்கொண்டு போக என்ற சொல்லானது பாருங்கள், இந்த சொல் மூல மொழியில இல்லை என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எதிர்கொண்டு போவது என்றால் என்ன? எல்லா நாடுகளிலும் பார்க்கிறேன்னா ஒரு பிறந்த நாளோ இல்ல ஒரு திருமண நாள் காரியங்கள் வரும்பொழுது அந்த யார் வீட்டில் நடக்கிறதோ அவர்கள் எதிர்கொண்டு நடந்து போவார்கள். எதற்காக என்றால் வருகிறவர்கள் அந்த விருது வருகிறவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த காரியம் நடைபெறுகின்ற அந்த ஃபங்க்ஷன் நடைபெறுகின்ற இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இவர்கள் எதிர்கொண்டு போகிறார்கள் இல்லையா? ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள், யூதர்களின் வழக்கப்படி எதிர்கொண்டு போவது என்றால் என்ன என்றால் மணவாளனுடைய வருகைக்காக காத்திருந்து வழியிலே சந்தித்த பின்னர் மணவாளனுடன் சேர்ந்து போக அவருடைய வீட்டுக்கு செல்வது என்று சொல்லி வீட்டுக்கு செல்வதை தான் எதிர்கொண்டு போவது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 1 12 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த வசனம் நமக்கு எதிர்கொண்டு போவதை பற்றி தெளிவாக கூறப்படுகிறது. மேகங்களின் மீது ஏறி சென்ற ஆகாயத்தில் கர்த்தரை அவர்கள் சந்திப்பார்கள். மேகங்களின் மீது சென்று ஆகாயத்திலே அவர்கள் கர்த்தரை சந்திப்பார்கள் என்ற வேதம் சொல்லுகிறது. உடனடியாக பூமிக்கு திரும்பாமல் அவருடனே கூட பிதாவின் வீட்டில் ஆயத்தம் செய்யப்பட்டுள்ள இடங்களுக்கெல்லாம் இவர்கள் செல்வார்களாம் அவருடைய வருகையின் போது. ஹல்லேலூயா. அதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 52ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். 2ஆம் வருகைக்கு நாம் என்ன செய்யணும்? வருகை குறித்து ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய வருகையை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது அந்த 60ஆம் அதிகாரத்திலே வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், ஏற்ற காலத்தில் என்ன செய்வேன்? கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீவிரமாய் நடப்பிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தின்படி அவருடைய பலத்த கரத்திலே அடங்கினவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையால் தான் வேதத்திலே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்ற 43ஆம் அதிகாரத்திலே முந்தினதை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமான காரியங்களை எல்லாம் சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியங்களை செய்வேன், அது இன்றைக்கே செய்வேன், இப்போதே நடக்கும் என்று சொல்லுகின்றார். அந்த புதிய காரியங்களை செய்யும் பொழுது ஏசாயா 60:1 நீங்கள் நானும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருப்போம். அப்பொழுது தேவனுடைய மகிமை நம்மேல் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படி என்றால் பாருங்கள், லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். வேதம் என்ன சொல்லுது? லூக்கா 18:8 சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு
சொல்லுகிறேன். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு உண்டு. சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். காண்பார்கள் என்றார். காண்பார்கள் பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அல்லேலூயா. விசுவாசத்தை காண்பாரோ என்ற இயேசு இந்த உலகத்துக்கு மீண்டும் வரும்பொழுது விசுவாசிகள் யாவருமே ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. அந்த விசுவாசிகள் பட்டியலில் நானும் சேர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ரகசிய வருகையின் போது நானும் மோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். இந்த எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அநேகர் அந்த நாளில் கொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அந்த சமயத்தில் விசுவாசத்தை காண்பது மிகவும் அதிசயமாய் இருக்கும் என்று சொல்லி, அது மிகவும் அரிதா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையால் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆபகுக் எடுங்கள். ஆபகுக் 2ஆம் அதிகாரம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிங்கள். இல்ல 3ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆபகுக் 2:3 வாசிங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்தில் இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்காக நீ காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நிச்சயம். தாமதம் ஏற்பட்டாலும் நிச்சயம் அவர் வருகை உண்டு. நாம் அதற்கு காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கண்ணோட்டத்தில் தாமதிப்பது என்றால் நாம் தாமதிப்போமானால் அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, நமக்கு அந்த காத்திருக்கிற பழக்கம் கிடையாது. காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் காத்திருக்கும் போது நிச்சயமாக வரும். சத்திய வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை விட்டு உயர மேலே பறப்பார்கள் என்று. எப்பொழுது காத்திருந்தால்தான். ஒரு கழுகானது பார்ப்பீர்கள் என்றால் அந்த கதை எல்லோருக்கும் தெரியும். இந்த கழுகு ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு தன்னைத்தானே தன் அலகுகள் எல்லாம் உடைத்து விட்டு கால் நகைகள் எல்லாம் முறித்து விட்டு ரெக்கைகள் எல்லாம் பிய்த்து போட்டுவிடும். ஏனென்றால் அதுக்கு புதிதாக ரெக்கை முளைக்க வேண்டும். அதை பொறுமையோடு காத்திருக்கும். அது முளைத்த பிறகு முன்பு எப்படி அது ஒரு 10 மைல் தூரம் பறக்கின்ற கழுகு அதை காட்டிலும் இன்னும் 10 மைல் தூரம் அதிகமாக பறக்குமா. அந்த ரெக்கைகள் எல்லாம் அலகுகள் ரெக்கைகள் நகையெல்லாம் முளைப்பதற்கு எத்தனையோ நாட்களாம். அது வரைக்கும் அது பொறுமையோடு புசியாம காத்திருக்குமா. ஆனா நமக்கு எல்லாமே அவசரம். எடுத்த உடனே எல்லாம் டக்குன்னு முடிந்துவிடும். இது நடந்து விட வேண்டும் என்று பாடலை பாடும். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு காரியத்தை வாய்க்க செய்வார் என்று சொல்லி காத்திருக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த பொறுமை நமக்குள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு போராட்டங்கள் உண்டு, துக்கம் துயரம் உண்டு, பாடுகள் உண்டு, அநேக வேலைகளில் நிந்தை உண்டு, அவமானமும் உண்டு. ஆனால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவார், வெற்றி சிறக்க செய்வார் என்று சொல்லி காத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக புது பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது அவருடைய சரியான திட்டத்திற்கு நாம் செவி சாய்த்து அவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். பிரசங்கி 3:11 வாசிங்கள். அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியா செய்யக்கூடியவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகள் எல்லாம் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. அவர் செய்கின்ற கிரியைகள் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. சத்திய வேதம் தெளிவாக சொல்லப்படுகிற வார்த்தை, உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல.
அல்லேலூயா. நம்முடைய சிந்தனை வேறு, என் ஆண்டவருடைய சிந்தனை வேறு. அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருவேன் என்கிறார். ஆமென். அல்லேலூயா. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகை நிச்சயமாக உண்டு. அப்படி என்றால் ஆமென் சொல்லுவதில்லை, கர்த்தராக இயேசுவே சீக்கிரமாய் வாரும், சீக்கிரமாய் வாரும். அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு எத்தனை பேர் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம்? அப்படி என்றால் இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூலமா நாம் கற்றுக்கொண்ட, நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்ற பாடம் உயிர்த்தெழுதல் நாள் முதலாவது நாம் என்ன செய்கின்றோம்? நமக்கு ரட்சிப்பு உண்டாகுகிறது. இரண்டாவது, மருத்துவரில் இருப்பவர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு, மரித்தவர்கள் நிச்சயமாக உயிர்த்தெழுவார் என்று இது இன்றைக்கு ரூபகரமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது, அவருடைய இரண்டாவது வருகை, ரகசிய வருகை உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிரோடு அவர் இருக்கின்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்றார். அல்லேலூயா. மீண்டுமாக உங்களுக்கு உயிர் தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் இப்போது நாம் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக என் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் பாப்போம். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட வேண்டும். மரித்தோர் நிச்சயமாக உயிர் தெழுவார் என்று இன்றைக்கு ரூபகமாக்கப்பட்டது நான் விசுவாசிக்கின்றேன். உம்முடைய வருகை நிச்சயம் என்பதை அறிந்து கொண்டு இந்த நாளில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அப்படி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். செத்தவர் மீண்டும் பிழைக்க உயர் நித்திய ஜீவனை அளிக்க தேவ பக்தர் யாவரும் களிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒடுக்க கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க பூவின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க நம்மிருந்தாரையும் சேர்க்க இறைவன். எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, சாபத்தில் இருப்பவர்கள் விடுதலையாக்க, பாவத்தில் இருப்பவர்கள் ரட்சிக்கப்பட எழுந்தார் என் இறைவன் என்று அவர் உயிரோடு எழும்பி இருக்கின்றார். என் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த என் தேவாட்டு குட்டி அவர் உயிரோடு இருக்கின்றார். எழுந்தார். மரண பயத்தை நீக்க, சாவின் பயத்தை ஒழிப்பதற்கு, மரண இருளில் நடந்து கொண்டிருப்பதை மீட்டெடுக்க வேண்டும். அவர் உயிரோடு எழுந்தார். பிதாவினுடைய வலது பாற்றிலே அமர்ந்து கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவராய் நமக்காக ஒரு பந்தியாக
ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகின்றார். அந்த ஸ்தலத்துக்கு நாம் செல்ல வேண்டும். என்னை நான் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஏற்றி எங்களை வழி நடத்தும். நீர் ஏற்றி எங்களை வழி நடத்தும். எல்லாவற்றும் பொறுப்பாத்தில் வைக்கின்றேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு தாயை, தகப்பனே, என் ஆண்டவர் எழுந்தார். ஜெயமே ஜெயம் என்று அவர் எழுந்தார். என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உடைய வருகையின் போது நாங்கள் எல்லோருமே உம்மோடு கூட வர வேண்டும். நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.